தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள். இந்த மனிதர்களின் வாழ்க்கை எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் அனைவரும் உங்களை பார்த்து நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் ஆனால் உண்மையில் உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை முறை மனம் உடைந்தது என்று உங்களுக்கே சரியாக எண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை எதையுமே நீங்கள் வெளியில் காட்டாமல் மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்களும் வைத்து வாழ்ந்து கொண்டுமே தான் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை முறை மனம் உடைந்தது என்று உங்களுக்கு சரியாக எண்ணவே முடியாது. உங்களை உடைத்தவர்கள் யாரென்றால் நீங்கள் அதிகமாக நம்பியவங்களும் நீங்கள் மனசார இடம் கொடுத்தவர்களும் தான் உங்களுடைய மனதில் ஏறி அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி கொடுத்திருப்பார்கள். அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாகவும் இருக்கலாம், ஏன் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக கூட அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்த உண்மை அதே அளவில் திரும்ப கிடைக்காமல் போனதால் தான் அந்த ஒரு உடைதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு நேர்மையான அன்பா. தனுசு ராசியின் அதிபதி குரு உங்களுக்கு உயர்ந்த சிந்தனை, நேர்மை மற்றும் தருமம் கொடுக்கிற ஒரு கடவுள் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை உங்களை சோதித்து அந்த தர்மத்தை நிலைநிறுத்த சொல்லும். அதனால தான் நீங்கள் எளிதாக கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு கூட போராட வேண்டிய ஒரு அவல நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க ஏன் தெரியுமா? நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒரு விதமான நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதும் வைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். அந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது தீராத ஒரு காயங்களையே உங்களுடைய மனதிற்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது துரோகமாக இருக்கலாம், மதிப்பு இல்லாமல் நடத்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம், உங்கள் உண்மையை யாரும் கவனிக்காமல் வழிநடத்திய விஷயங்களாகவும் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து உங்களையே இழந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்கள் குறித்த ஒரு போராட்டங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே நடத்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய பலன்களில் ஏதேனும் தொய்வு ஏற்படும் பொழுதோ அல்லது சனியின் பார்வைகளாலோ பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை உங்களை உலுக்கி எடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமே, நல்ல வேலைக்கு செல்ல வேண்டுமே, அவங்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமே என்று ஒரு பெற்றோராக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் சாதாரணமானவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அவங்களின் கல்விக்காகவும் உயர்விற்காகவும் நீங்கள் வாங்கிய கடன்களும் அலைந்த அலைச்சல்களும் உங்களை உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் சோர்வடைய செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஒரு புறம் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள், மறுபுறம் அவங்களின் வளர்ந்து வரக்கூடிய பிடிவாத குணங்கள் என இரண்டுக்கும் நடுவில் சிக்கி பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்துவது, அவங்களின் எதிர்காலத்தை எப்படி காப்பது என்று நீங்கள் மனதிற்குள் நடத்திய போராட்டங்கள் தான் உங்களுடைய இரவு தூக்கத்தை கெடுத்த ஒரு ஆகப்பெரும் துயரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. உங்களுடைய பெற்றோரின் உடல்நிலையில ஒரு கவலைகளானது ஏற்படும். அதனையும் நீங்கள் சரியாக கொஞ்சம் பார்க்க வேண்டும். பிள்ளையாக பெற்றோரின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. பிதுர்காரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பெற்றோரின் உடல்நல குறைபாடு உங்களை பெரும் ஒரு கவலைக்கு உள்ளாக்கியது. வயதான காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட நாள்பட்ட நோய்களும் திடீர் உடல்நல குறைவுகளும் உங்களை மருத்துவமனை படிகளில் ஏறி இறங்க வைத்தது. ஒரு புறம் பண நெருக்கடி, மறுபுறம் அவர்களை கண் இமை போல காக்க வேண்டிய கடமை என இரண்டையும் சுமந்து கொண்டு நீங்கள் தவித்த தவிப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அவர்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள முடியவில்லையே, அவங்களின் வலிமை நம்மால் தீர்க்க முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களின் உடல்நிலை குறித்த பயமும் உங்களை மனரீதியாக உடைத்து போட்ட தருணங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. விருப்பமான பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் நிச்சயமாக இருப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்து அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சுப காரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதனை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிற்குள் அது நீண்ட நாள் ஆசைகளாக இத்தனை நாட்கள் இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்த தடைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவு என்பது வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் என்பது ஆரம்பமாகும். பணமும் சந்தோஷமும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்து சேர்ந்து எல்லாமே நல்லதாகவே நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்கள் காத்திருந்த கனவுகள் அதை இப்போது நனவாகும் அளவுக்கு உங்களுடைய அருகில் இருந்து எல்லாத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இழந்தது அது அனைத்தும் ஒரே நேரத்தில் திரும்ப வராமல் போனது. ஆனால் மெதுவாக உறுதியான முறையில் உங்கள் வாழ்க்கையில திரும்ப வரும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள்ள ஒரு இரண்டாவது வாய்ப்பை இப்பொழுது கொடுக்க போகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு இப்போது வரை பெற்றதிலேயே மிக முக்கியமான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சில உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். அல்லது சில உறவுகள் தானாகவே விலகும். அவர்களாக விலகினார்கள் என்றால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். போனால் போகட்டும், இருக்கிறவர்கள் நம்மளை புரிந்து கொண்டவர்கள் இருந்தால் போதும் என்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்தாலே போதும், எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அது உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களை வடிவமைப்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதை புரிய வைப்பதற்காக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான கவலைகளும் கஷ்டங்களும் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது கூடிவிடும். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழலும் 3ஆம் நபர்களின் தேவையற்ற தலையீடுகளும் இனிமே முற்றிலுமாக செயலிழந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கப் போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இழந்த ஈகோ பிரச்சனைகள், சந்தேக பார்வைகள் மற்றும் தீராத மனக்கசப்புகள் யாவும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பக்குவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். நமக்கு என்று யாரும் இல்லையே என்ற தனிமையில் இயங்கிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களின் ஆகப்பெரும் பலமாக பாச மலையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற போறாங்க. அதனையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொண்டு எல்லாத்தையும் வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாக மாறிவிடுவீங்க. இதுவும் உங்களுக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் அனைவரும் உங்களை பார்த்து நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை முறை மனம் உடைந்தது என்று உங்களுக்கே சரியாக எண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதனை எதையுமே நீங்கள் வெளியில் காட்டாமல் மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்களும் வைத்து வாழ்ந்து கொண்டுமே தான் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் எத்தனை முறை மனம் உடைந்தது என்று உங்களுக்கு சரியாக எண்ணவே முடியாது. உங்களை உடைத்தவர்கள் யாரென்றால் நீங்கள் அதிகமாக நம்பியவங்களும் நீங்கள் மனசார இடம் கொடுத்தவர்களும் தான் உங்களுடைய மனதில் ஏறி அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி கொடுத்திருப்பார்கள். அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாகவும் இருக்கலாம், ஏன் உங்களுடைய காதல் வாழ்க்கையாக கூட அது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுத்த உண்மை அதே அளவில் திரும்ப கிடைக்காமல் போனதால் தான் அந்த ஒரு உடைதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. உங்களுடைய வாழ்க்கை சிரமமானதாக இருந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு நேர்மையான அன்பா. தனுசு ராசியின் அதிபதி குரு உங்களுக்கு உயர்ந்த சிந்தனை, நேர்மை மற்றும் தர்மம் கொடுக்கிற ஒரு கடவுள் அவராகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை உங்களை சோதித்து அந்த தர்மத்தை நிலைநிறுத்த சொல்லும்.
அதனால தான் நீங்கள் எளிதாக கிடைக்க வேண்டிய விஷயங்களுக்கு கூட போராட வேண்டிய ஒரு அவல நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க ஏன் தெரியுமா? நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒரு விதமான நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். அந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது தீராத ஒரு காயங்களையே உங்களுடைய மனதிற்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது துரோகமாக இருக்கலாம், மதிப்பு இல்லாமல் நடத்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம், உங்கள் உண்மையை யாரும் கவனிக்காமல் வழிநடத்திய விஷயங்களாகவும் அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எல்லோருக்கும் கொடுத்து உங்களையே இழந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அடுத்ததா உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்கள் குறித்த ஒரு போராட்டங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே நடத்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய பலன்களில் ஏதேனும் தொய்வு ஏற்படும் பொழுதோ அல்லது சனியின் பார்வைகளாலோ பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை உங்களை உலுக்கி எடுத்துக்கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமே, நல்ல வேலைக்கு செல்ல வேண்டுமே, அவங்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமே என்று ஒரு பெற்றோராக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் சாதாரணமானவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அவங்களின் கல்விக்காகவும் உயர்விற்காகவும் நீங்கள் வாங்கிய கடன்களும் அலைந்த அலைச்சல்களும் உங்களை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சோர்வடைய செய்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஒரு புறம் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள், மறுபுறம் அவங்களின் வளர்ந்து வரக்கூடிய பிடிவாத குணங்கள் என இரண்டுக்கும் நடுவில் சிக்கி பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்துவது, அவங்களின் எதிர்காலத்தை எப்படி காப்பது என்று நீங்கள் மனதிற்குள் நடத்திய போராட்டங்கள் தான் உங்களுடைய இரவு தூக்கத்தை கெடுத்த ஒரு ஆகப்பெரும் துயரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. உங்களுடைய பெற்றோரின் உடல்நிலையில ஒரு கவலைகளானது ஏற்படும். அதனையும் நீங்கள் சரியாக கொஞ்சம் பார்க்க வேண்டும். பிள்ளையாக பெற்றோரின் மீது அதீத பாசம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. பிதுர்காரகன் சூரியனும் மாத்ருகாரகன் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற மறைவு ஸ்தானங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பெற்றோரின் உடல்நல குறைபாடு உங்களை பெரும் ஒரு கவலைக்கு உள்ளாக்கியது. வயதான காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட நாள்பட்ட நோய்களும் திடீர் உடல்நல குறைவுகளும் உங்களை மருத்துவமனை படிகளில் ஏறி இறங்க வைத்தது. ஒரு புறம் பண நெருக்கடி, மறுபுறம் அவர்களை கண் இமை போல காக்க வேண்டிய கடமை என இரண்டையும் சுமந்து கொண்டு நீங்கள் தவித்த தவிப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். அவர்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள முடியவில்லையே, அவங்களின் வலிமை நம்மால் தீர்க்க முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களின் உடல்நிலை குறித்த பயமும் உங்களை மனரீதியாக உடைத்து போட்ட தருணங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும்.